ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிசனிங் ஸ்கில் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதாவது நான் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், இல்லை 2 சென்டென்சஸ் சொல்லுவேன். அதை கவனமாக கேட்கணும். அதை கேட்குறப்பே உங்களுக்கு புரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த சென்டென்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 3 கேள்விகளில் எந்தெந்த கேள்விகள் நான் சொன்ன சென்டென்சஸ்க்கு பொருத்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. ஐ கெப்ட் மை பேக் இன்சைட் த கார். ஐ கெப்ட் மை பேக் இன்சைட் த கார். ஐ ஃபர்காட் டு பிரிங் இட். இந்த 2 சென்டென்சஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 3 கேள்விகளில் எந்தெந்த கேள்விகள் நான் சொன்னதுக்கு ரிலேட்டடாக இருக்குது? நான் சொன்ன வாக்கியங்கள் பாருங்கள். ஐ கெப்ட் மை பேக் இன்சைட் த கார். நான் என்னோடய பேகை காருக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு பிரிங் இட். நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இப்போ இந்த வாக்கியங்களை நான் சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க. அது லிசனிங். லிசனிங்னா கேட்குறப்பவே உங்களுக்கு அந்த வாக்கியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. தென் இந்த கேள்விகளில் எந்தெந்த கேள்விகள் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேர் டிட் யூ கீப் யுவர் பேக்? உங்கள் பேக் எங்கே வச்சிங்க? இந்த கேள்வி பொருத்தமாக இருக்கும். வேர் வாஸ் யுவர் பேக்? உங்கள் பேக் எங்கே? இதுவும் பொருத்தமாக இருக்கும். நான் பேக்கை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பேக்கை நான் கொண்டு வரல அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். வேர் வாஸ் யுவர் கார் அப்படிங்கிறது மற்ற 2 கொஸ்டின்ஸை விட பொருத்தம் இல்லாததாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஆர் கரெக்ட். இந்த மாதிரி லிசனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். நவ் லிசன் டு மீ. இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. ஐ ஃபர்காட் வேர் ஐ ஹேட் கெப்ட் மை பென். ஐ ஆம் சர்ச்சிங் ஃபார் தேட். இந்த 3 கேள்விகளில் இப்போ நான் சொன்னதை வச்சு எந்தெந்த கேள்விகள் பொருத்தமானதுங்கிறத கண்டுபிடிங்க. நான் சொன்ன சென்டென்சஸ் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ ஃபர்காட் வேர் ஐ ஹேட் கெப்ட் மை பென். என் பேனை எங்கே வச்சேன்றதை மறந்துட்டேன். நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் தேட். வாட் ஆர் யூ சர்ச்சிங்? நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வி பொருத்தமானதாக இருக்கும். டூ யூ ரிமெம்பர் வேர் யூ கெப்ட் யுவர் பென்? பேனா எங்கே வச்சிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இந்த கேள்வியும் பொருத்தமாக இருக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் நாட் கனெக்டட். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுடைய லிசனிங் ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ரெண்டையுமே நல்லா டெவலப் பண்ணும். Again, listen to me. Fortunately, I have got the lower berth. So, this trip is nice. I feel good. இப்போ நான் சொன்னதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நீங்கள் லிசன் பண்ண வாக்கியங்கள் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் காட் த லோயர் பர்த். லோயர் பர்த் கிடச்சிருச்சு, அதனால் இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ ஃபீல் குட். ஹவ் இஸ் யுவர் ட்ராவலிங்? இந்த கேள்வி பொருத்தமானதாக இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர் யூ கம்ஃபர்டபுள் இன் திஸ் ட்ராவலிங்? கம்ஃபர்டபுளாக இருக்கா ட்ராவலிங்? இந்த கேள்வியும் பொருத்தமாக இருக்கும். நவ் லிசன் டு மீ. வித் த ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஃபினிஷ் திஸ் ஒர்க். வித்தவுட் தேர் ஹெல்ப் ஐ குட் நாட். மறுபடியும் சொல்கிறேன். வித் த ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஃபினிஷ் திஸ் ஒர்க். வித்தவுட் தேர் ஹெல்ப் ஐ குட் நாட். இந்த லிசனிங்க்கு ஏற்ற கேள்விகள் என்னென்ன? எனது நண்பர்களோட உதவியோடு இந்த வேலையை முடிச்சிட்டேன். அவங்க உதவி பண்ணலைன்னா என்னால் முடிக்க முடியாது. ஹவு டிட் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க்? உங்கள் வேலையை எப்படி முடிச்சிங்க? இந்த கேள்வி பொருத்தமானது. டிட் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க்? இந்த வேலையை முடிச்சிட்டிங்களா? இந்த கேள்வியும் பொருத்தமானதாக இருக்குது. நவ் லிசன் டு மீ. தே ஆர் ஹேவிங் எ ஸ்பெஷல் கிளாஸ் டுடே in college, so they are going to college even on holiday. இப்போ இந்த லிசனிங்க்கு ஏற்ற கேள்விகள் என்னென்ன? நீங்கள் லிசன் பண்ண சென்டென்சஸ் மேலே கொடுத்துருக்கேன். தே ஆர் ஹேவிங் எ ஸ்பெஷல் கிளாஸ் டுடே இன் காலேஜ். அவங்களுக்கு காலேஜில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது இன்னைக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு காலேஜ். அதனால தான் அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. ஈவன் ஆன் ஹாலிடே. இன்னைக்கு ஹாலிடேயாக இருந்தாலும் காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அதுதான் இரலவெண்ட். அதாவது ஹவ் ஆர் தே கோயிங் டு காலேஜ்? எப்படி அவங்க காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் காலேஜுக்கு போகிறாங்கன்னு தான் கேள்வி கேட்போம். டுடே இஸ் ஹாலிடே. இன்றைக்கி லீவு. டு தே கோ டு காலேஜ்? அவங்க காலேஜுக்கு போகணுமா? இந்த கேள்வி மேட்ச். ஒய் ஆர் தே கோயிங் டு காலேஜ் ஆன் ஹாலிடே? லீவு நாளில் எதுக்கு அவங்க காலேஜுக்கு போகிறாங்க? ஸோ இந்த லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் மேட்சாக இருக்கும். நவ் லிசன் டு மீ.
He explained the concept, but it is not a clear explanation. மறுபடியும் சொல்கிறேன். He explained the concept, but it is not a clear explanation. இந்த லிசனிங்க்கு ஏற்ற கேள்விகள் என்னென்ன? What did he explain? அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்? இந்த கேள்வி பொருத்தமானது. Did she explain அப்படின்னு இருக்கு, ஷீன் இருக்கு, நம்ம வந்து ஹீன் தான் நம்ம சொன்னோம். அப்போ அந்த கேள்வி மேட்ச் ஆகாது. Did he give any explanation? இந்த கேள்வி மேட்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் மேட்சிங். இந்த மாதிரி லிசனிங் கேட்குறப்பவே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் ஆன்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இது ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ். உங்களுடைய லிசனிங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.